பல்வேறு துறைகள்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இந்த புற்றுநோய் மட்டும் இல்லாம மனநிலை சம்பந்தமான சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், பல்வேறு துறைகளில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாம். சரி, நெக்ஸ்ட் நான் இது மாதிரி குணமாயிட்டேன், நெக்ஸ்ட் எனக்கு என்ன பிரச்சனை வரலாம், இல்ல என்னோட வீட்டில் இது மாதிரி கேன்சர்னால பாதிக்கப்பட்டு வைத்தியம் எடுத்ததுனால வீட்டில் இது மாதிரி பாக்குறாங்க, இது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும், இல்ல என்னோட குடும்பத்தினருக்கு என் பொண்ணுக்கு வருமா என் பையனுக்கு வருமா, இது மாதிரி எந்த கொஸ்டின் இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இப்ப வருவாங்க. சோ நீங்க உங்க கொஸ்டினை ஒண்ணு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலும் சரி, இல்ல டைரக்டா மைக் பிடிச்சி கேட்டாலும் சரி. சரியா? இப்போ முதல்ல நான் டாக்டர் ஸ்ரீனிவாசமூர்த்தி, அவர் சீஃப் சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரம் பெங்களூர். இதுக்காகவே பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ ஒரு சமுதாய, அதாவது குணமடைஞ்சு சமுதாயத்துக்கு போகும்போது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம்ம நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு சமுதாயத்துக்கு திருப்பி நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வாழ்க்கையை வாழும்போது என்னென்ன பிரச்சனை வரும், அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு டாக்டர் ஸ்ரீனிவாசமூர்த்தி ஃப்ரம் பெங்களூர். தேங்க்யூ வெரி மச் சார். டாக்டர் ஜி செந்தில்குமார், டாக்டர் ஜேவியர், டாக்டர் தமிழ்ச்செல்வன், இவர் வந்து மார்பக புற்றுநோய் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அந்த மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தை எடுத்தவங்களுக்கு திருப்பி அது போல பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். இதுக்காக பல்வேறு இடங்கள், பெல்ஜியம் போன்ற பல்வேறு இடங்கள்ல பயிற்சி பெற்று வந்திருக்கார் டாக்டர் தமிழ்ச்செல்வன். டாக்டர் பாலாஜி, அறுவை சிகிச்சை புற்றுநோய் நிபுணர். டாக்டர் சுஜித், கதிர்வீச்சு நிபுணர். டேனா, சைக்காட்ரிக் கவுன்சிலர்.